அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். இதுதான் ப்ரேயர், இதுதான் ஒன்லி ப்ரேயர். எனக்கு ஏன் நீ 9 லட்சம் கொடுக்கல, 10 லட்சம் நீ கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் போட்டு தள்ளிடுவாங்க, இருக்கிறதையும் பிடுங்கிடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. எனக்கு இவ்வளோ நாளாக என் உடம்பு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி என் உடம்பு கோளாறாக இருக்குது. என் உடம்பை கோளாறு ஆயிடுச்சே, இது ஏன் நீ கோளாறு பண்ண, இதை நீ சரி பண்ணு அப்படின்னு கேட்கக்கூடாது. இவ்வளோ நாளாக என் உடம்பை ஆரோக்கியமாக நீ வச்சுருந்த, அதுக்கு உனக்கு ஆத்மார்த்தமான நன்றி. இனியும் என்னை ஆரோக்கியமாக நீ வைக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்போ எனக்கு அது என்ன பண்ணும்னா, இப்போ நான் செய்த தவறை எனக்கு சுட்டி காட்டும். அப்போ நான் அந்த ரிசீவ் பண்ணுற தன்மையில் இருப்பேன். அந்த தவறை நான் சரி செய்வேன். இமிடியேட்டாக எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே அது பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கணத்தில் ப்ரேயர்னு நீங்கள் சொல்கிறது என்ன? கோயில் முன்னாடி போய் இதை கொடுப்பா, அதை கொடுப்பா, காப்பாற்றுப்பா, இதைத்தான் கேட்குறீங்க. அப்போது இன்டைரக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கணத்தில் எனக்கு நீ இதை கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல அப்படின்னா கடவுளையே குறை சொல்கிறீங்க. இயற்கையே நீங்கள் நீ எனக்கு கொடுத்துருக்கணும்ப்பா, நான் ஐ டிசர்வ் தேட், ஆனால் நீ எனக்கு கொடுக்கல, அப்போ நீ தப்பு பண்ணியிருக்க. கடவுள் எப்படி தப்பு பண்ணுவார்? இயற்கை சட்டம் எப்படி தப்பு பண்ணும்? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ முட்டாள்தனம், இது ஒரு கோமாளித்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.